Welcome to our channel, Motivate Our Soul. Please subscribe my channel. வாங்க கருணாநிதி சொல்லுங்கய்யா. சமாளிச்சிட்டேன். பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய பட்டிமன்ற பேராசான் தமிழறிஞர் ஐயா அவர்களே, பட்டிமன்ற அறிஞர் பெருமக்களே, இந்நிகழ்வை சீரோடும் சிறப்போடும் நடத்தி கொண்டிருக்கின்ற மாவட்ட நிர்வாகத்தினரே, பெருந்திரளாக குழுமியிருக்கின்ற அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் இந்த நல்ல நேரத்திலே வணங்கி மகிழ்கிறேன். ரொம்ப ஏசி இருக்கு போல், எல்லாம் கை கட்டி ரொம்ப கையை கட்டிக்கிட்டே இருக்கீங்க. கையை தட்டுனால்தான் பேச்சு அப்படி பட்டுன்னு பட்டுன்னு வரும். ரொம்ப குளிராக இருக்குதுன்னு நினைக்கிறேன். கை கட்டி உட்காந்துட்டு இருக்கீங்க. கொஞ்சம் கைத்தட்டி ஆர்வாரம் பண்ணால் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நிதியை தேடுவது என்பது கைத்தட்டுதல் போல தான். ரெண்டு வேலை பார்த்தா தான் இன்றைக்கி வாழ்க்கையை நடத்த வேண்டியது. ஒத்த வேலைங்கிறது சாத்தியமே இல்லை. அதனால தான் வீட்டில் பால்வாடியில் குழந்தைய கொண்டு விட்டுட்டு அம்மாவும் வேலைக்கு போகிறா, அப்பாவும் வேலைக்கு போகிறான். இந்த காலத்துலையா நிம்மதி பேச வந்திருக்காங்க. அண்ணே ரொம்ப அழகாக கேட்டார், பாசம் என்ன விலைன்னு கேட்டார். அது தெரியாம தாங்க நாங்கள் தவிக்கிறோம். எவ்வளவு கொண்டு கொட்டுறோம், மனைவிட்ட பாசத்துக்காக என்னெல்லாம் கொட்டுறோம், இஎம்ஐ வர கட்டுறோம், அப்படியும் பாசம் கிடைக்கலையே. இதுதான் பாசம் என்ன விலைன்னு எங்கே கேள்வியாக இருக்கு. இங்கே வந்துட்டு ரோமாபுரியிலிருந்து தங்கம் வாங்க இங்கே வந்தாங்களாம். என்ன சொல்ல வர்றாரு தெரியுமா? அந்த காலத்திலிருந்தே கரூர்காரங்க பணம் சேர்ப்பதிலையும் நிம்மதியை கண்டிருக்கிறார்கள். இப்ப இல்ல, அந்த காலமே இது தொழில் நகரம், தொழிலை பெருக்குன்னு அவரே சொல்லாம சொல்லியிருக்கிறார். கதை சொன்னா முன்ன பின்ன முரண் இல்லாம சொல்லணும். ரெண்டு கதை சொன்னாருங்க. கரூர்ல இருந்து சென்னைக்கு போனார்ல, நிம்மதி எங்கே நிம்மதி எங்கே நிம்மதினார்ல. அவர் எங்க நிம்மதி கிடைக்கும்னாரு? கரூர்ல இருந்து சென்னைக்கு போறது தானங்க நிம்மதினாரு. சென்னையில தான் நிம்மதி கிடைக்கும். உண்மைதான். சென்னையில் தொட்டதெல்லாம் பணம். நீங்க இங்க இருந்து இங்க ஒரு பொருள் எடுத்து வச்சா பணம். சென்னையில் போனால் பணம் கிடைக்கும், உங்களுக்கு நிம்மதி தரும். அது ஒரு கதை. இன்னொருத்தன் வயல் பக்கம் இருந்தானா, வயல் விளைஞ்சுதான். அவன்கிட்ட கேட்டாங்களா, நீ அதை வளர்த்தியா இது வளர்த்தியா? கடைசியில் இப்போவும் நான் நிம்மதியாக தான் இருக்கிறேன், எதுக்கு நான் வேலையெல்லாம் செய்யணும்னு சொன்னாங்களா? ஏதாவது சம்மந்தம் இருக்கா? கரூர்லேயே இருக்கணுங்கிறாரு. கரூர்ல இருந்து நிம்மதி கிடைக்கணும்னா சென்னை தான் எங்கள் இலக்குன்னார்ல, அதான நிம்மதினாரு. வயல் வளர்ப்பில் இருக்கிறவன் என்ன சொல்றான்னா, சும்மா இங்கே இருந்தாலே நிம்மதி தாங்கிறான். என்ன, சேலத்தை தாண்டாமல் சென்னையை அடைய முடியாது, நிதியை சேர்க்காமல் நிம்மதி கிடைக்காது. இதுதாங்க எங்க வாதம். அவரே சொல்லிட்டார்ல. குதிச்சுங்களா? இப்படியே கேட்கிறேன். வந்தே பாரதா வரட்டும், எதுனா வரட்டுங்க, சேலம் தாண்டாம எப்படி போவீங்கன்னு கேட்கிறேன். சும்மா வந்தீங்கிறது கதை. அவரை வேற டப்பான்னாங்களாம். எப்படி சொல்லிச்சு பிள்ளை டப்பான்னு? பைசா இல்லாதனால டப்பான்னு சொல்லிச்சு. பைசா அதை கேட்கணும்ல. அவங்க பிள்ளை என்ன சொல்லிச்சுது? நீ அப்பா இல்லப்பா டப்பான்னுச்சு தான். ஏன் சொல்லிச்சு கேட்கணும்லங்க. ஏன் சொல்லிச்சுது? காசு இல்லை, காசு இல்லை, அதனால தான் சொல்லிச்சுன்னு அவர் சொன்னா டப்பான்னு சொல்லிச்சு தான். நீங்க நிறைய வச்சிருக்கீங்க செக்கு புக்கு, அது என்ன தந்துருங்களேன் எங்கள்கிட்ட ஒரு 10 கையெழுத்து போட்டு தாங்களேன். அந்த பக்கம் இருக்க 3 பேர்ட்டையும் தான் கேட்கும். உங்களுக்கு நிம்மதி தானங்க வேணும்? இருக்கிற செக்கு புக்கில் பிளைன் செக்ல கையெழுத்து போட்டு தந்துருங்களேன் பாப்போம், நாங்க நிம்மதியா போவோம்யா வீட்டுக்கு. நீங்க தாங்க, நாங்க நிம்மதியா போவோம். பாக்குறாங்க. பேரெல்லாம் நீங்க எழுதிக்கிறீங்க? ஆமா, நாங்க எழுதிக்கிறோம். அமௌண்ட் எல்லாம் நாங்க நிரப்பிக்கிறோம். ஆகா, அவங்க இழிச்ச வயனா இருக்கணும்ன்றீங்க. அவங்க அப்பந்தானே நிம்மதின்னு சொல்றாங்க. இதுல வேற நிதிக்கு ஒரு ஒப்பீடு. பிக் பாக்கெட் மேஜிக். மேஜிக்ல ரிட்டர்ன் வரும். அப்ப நீங்க என்ன சொல்றீங்க? எதுல பணத்தை போட்டாலும் ரிட்டர்ன் வந்தா நிம்மதி, அதானே சொன்னீங்க நீங்க. மேஜிக்ல ரிட்டர்ன் வருது பணம். ரிட்டர்ன்ஸை எதிர்நோக்கி தாங்க இருக்கிறோம். என்ன அங்க இது சமயக்குறவர்களை பார்த்தீர்களா? அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாங்க? நாங்களும் சமயம் படிக்கலையா? வாசி தீரவே காசு நல்கின்னு கேட்டது யாருங்க? அவங்க தானே கேட்டாங்க. பஞ்சம் பசி பட்டணி என்ற மக்களை பார்க்கிற பொழுது சமய ஞானிகள் கூட இறைவன் அருள்வான் செல்லுங்கள் என்று அருளாசி கூறவில்லை. உங்கள் வயிற்றை நிரப்புவதுதான் எங்கள் பணி என்று இறைவனிடம் அருளுக்கு பதிலாக காசை கேட்டார்கள் என்று சொன்னார். போய் கேட்டாங்களோ? அதுதான் நீங்க சொல்றது. நான் ரொம்ப கத்துறேன்னு நினைக்கிறேன். ஆமா ஆமா, சத்தம் ரொம்ப அதிகமாக வருது. அதான் காசு வேணும்ன்றவங்க இந்த கூச்செல்லாம் போடுவாங்க இல்லையா? நிம்மதியை கொடுக்கும் போது இப்படி சொல்ல வேண்டியிருக்குது. நாம பழங்கால பாடல் ஒன்று ரொம்ப அருமையா சொல்லியிருந்தாங்க. கல்லில் பிறக்கும் கதிர்மணி, காதலி சொல்லில் பிறக்கும் உயர்மதம், மெல்லென்று அருளில் பிறக்கும் அறநெறி. 3 சொல்லிட்டாங்க. மணி, கதிர்மணி, நல்ல சொல், அப்புறமா அறநெறி. இந்த 3ம் பிறக்கிற இடத்தை சொல்லிட்டு
நிறைவாக சொல்லுகிறார்கள், எல்லாம் பொருளில் பிறந்துவிடும். எல்லாம் பொருளில் பிறந்துவிடும். நான்மணிக்கடிகளை வரக்கூடிய பாட்டுங்க. உங்களுக்கு எல்லாவற்றையும் பொருள் தரும் என்று சொன்னால் அதை தேடிதானங்க நம்ம வாழ்க்கை போயிட்டு இருக்குது. ஒரு சாமியார்கிட்ட போய் ஒருத்தன் கேட்டப்போ அவர் இது மாதிரி அருளாளர் சொன்னார், ஏன்பா பணம் வந்தால் நிம்மதி இருக்காதியா, நல்லபடியாக பணம் இல்லாமல் நிம்மதியாக வாழுன்னு சொன்னார். இவன் கேட்டான், பணம் நிம்மதி இல்லாட்டாலும் பரவாயில்ல குருவே, பணம் வருவதற்கான வழிமுறையை சொல்லுங்கள், அதுதான் இந்த காலத்தில் நிம்மதி தருவது என்று சொன்னான். இந்த ஆன்மீக தேடல்னு சொன்னாங்களே, நானும் வீட்டில் ஏதோ ஆன்மீகம்லாம் செஞ்சால் நல்லா இருக்கும் போல் இருக்கணும், கொஞ்சம் தியானம் செய்வோம்னு தெரிஞ்சு உள்ளுக்குள்ளால் அப்படியே ட்ராவல் பண்ணுறேன். நான் யார்? நம்ம வீட்டில் ஒரு நடமாடும் தெய்வம் இருக்குது, அது நமக்கு தெரியாது. அடுக்கலையில் நிற்கிது அந்த தெய்வம். நான் இங்கே யோசிக்க யோசிக்க அங்கேருந்து பதில் வருது. நான் யார்? நீ ஒரு கடங்காரன். நான் எங்கிருந்து வந்தேன், எந்த உலகத்திலிருந்து வந்தேன்னே எனக்கு தெரியல. நான் ஏன் வந்தேன், என் வாழ்க்கையை பாழாக்கிறதுக்குன்னு வந்து சேர்ந்திருக்கேன். உங்க வீட்டம்மா பேசுறாங்க அப்படி சொல்லுதுங்கயா. இதனுடைய நிலைமை என்ன? பணம் இல்லை அந்த வீட்டில், பணத்தின் தேவை இருக்கிறது என்பதான. நட்பை பற்றி சொன்னார்ல, ஒரு நண்பர்கிட்ட கடன் கேட்டேன், தம்பி ஒரு 1000 ரூபா கடன் தாப்பா அப்படின்ட்டு. அவன் சொல்றான், கடன் அன்பை முறிக்குமியா, அன்பை முறிக்கும். கடன் அன்பை முறிக்காது, திருப்ப கேட்டேன்னா தான் அன்பு முறியும், அது வரைக்கும் அன்பு முறியாது என்று இந்த காலம் இப்படிதான் போய்கொண்டிருக்கிறது நடுவர்களே. ஒரு மருத்துவம் இன்னைக்கு எவ்வளவு பெரிய செலவுங்க. உடல் ஆரோக்கியமாக இருக்குன்னா பணத்தை சேர்க்காமல் முடியுமா? ஒரு அறிஞன் சொல்லுகிறான், 3 மாத செலவுக்கான பணத்தை எப்பொழுதும் சேமிப்பில் வைத்துக் கொள்ளுங்கள், அப்பொழுதுதான் உங்கள் வாழ்க்கை நிம்மதியாக இருக்கிறது என்று பொருள் என்று சொல்லுவானே. ஆனால் பணம் நிம்மதியை தரும், அதை தேடிதான் நம் வாழ்க்கை சென்று கொண்டிருக்கிறது. டாக்டர் கேட்டாரு, ஏங்க புதுசாக என்கிட்ட ட்ரீட்மெண்ட் வந்து 1 மாசமா ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கீங்களே, இப்போ ஏதாவது சேஞ்ச் இருக்கா அப்படின்னு கேட்குறாரு. பேஷண்ட் சொல்றான், பஸ்ஸுக்கு போவது கூட சேஞ்ச் இல்லைங்க அப்படிங்கிறான். இன்னைக்கு நிலைமை அப்படி இருக்குதுங்க, டாக்டர் ஃபீஸ் அப்படி இருக்குது. இந்த காலத்தில் வந்து என்ன சொல்றது, அடிப்படையான விஷயம் சொல்றாங்க. ஒரு சாதாரண எளிய வீடு, நம்ம குழந்தைகளுக்கு ஒரு தரமான கல்வி, நல்ல உடல் ஆரோக்கியம், இந்த 3 விஷயத்திற்காக நம்முடைய தேடல் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. இப்படி சொல்லி பார்ப்போம். உலகத்தினுடைய வாசல்கள் திறந்தது தெரியுமா? எதுக்காக வேண்டி திறந்தது? நிம்மதியை தேடிய திறந்தான். மெகலனும் வாஸ்கோடகாமாவும் எதுக்கு திறந்தான் இந்த உலகத்தின் வாசல்களை? பொருளை தேடி, செல்வத்தை தேடி. என் நாட்டில் இல்லை, பிற நாட்டில் இருக்கிறது, அங்கிருந்து வளத்தை இங்க கொண்டு வர வேண்டும் என்பதற்காகத்தான் கடல் பாதைகள் திறந்தன. ரோமாபுரி அரசன் கரூர் மண்ணை மிதித்தான் என்று சொன்னால் நிம்மதிக்காக அல்ல, நிதியை தேடி என்பதுதான் உண்மை நடுவர் அவர்கள். பயணம் என்கிற வார்த்தையிலே பாருங்களேன், பணமும் இருக்கு, பயமும் இருக்கு. பணம் இல்லாத பயணம் பயத்தை தரும். அதனால் பணத்தை திரட்டி சொல்றது இல்ல. ராவணனை பத்தி சொல்லும் போது சொல்றேன், கடன் பட்டார் நெஞ்சம் போல் கலங்கினான் இயங்க வேந்தன். இஎம்ஐ வாங்கிட்டு நிம்மதியா தூங்க முடியுமா? ஒரு நாள் எல்லார் அக்கௌண்ட்டுக்கும் 9000 கோடி வந்தா சந்தோஷமா இருப்பாங்க, அடுத்த நாளே கடன் அடைச்சிட்டு நிம்மதியா இருப்போம். அதுதான் இன்றைய நிலை. வானநிலை பார்க்குறீங்களோ இல்லையோ, மழை பெய்யுமோ வெயில் அடிக்குமோ, உங்கள் பணநிலை, உங்களுடைய நிதி நிலையை பார்த்து கொள்ளுங்கள், அது சிறப்பாக செய்யும். அவர் சொன்னதுக்கு ஒரு சின்ன கருத்து சொல்றேன். ராக்ஃபெல்லர் பெரிய கோடீஸ்வரருங்க, அவர் விமானத்தில் பறந்து போயிட்டு இருக்கிறார். அப்ப பக்கத்தில் இருக்கிற இளைஞன் ராக்ஃபெல்லர்கிட்ட கேட்கிறான், நீங்க இவ்வளவு வயசுக்கு அப்புறமும் பணம் சம்பாதிக்கணுமா? ஏன் இன்னும் கம்பெனி பணம் தேடல்னு இருக்கிறீங்க, நிம்மதியா பேசாம ஒரு இடத்துல இருக்கிறாம அப்படின்னு ஒரு சின்ன இளைஞன் கேட்கிறான். அவருக்கு வயது அதிகம், 70-80 தாண்டி இருக்கிற ராக்ஃபெல்லர். அவர்கிட்ட கேட்கிறான் இத விமானத்துல பறந்துட்டு இருக்கும் போது. ராக்ஃபெல்லர் சொல்றாரு, நம்ம இப்ப எவ்வளவு அடி உயரத்துல இருக்கிறோம்? 30-40 அடி உயரத்துல இருக்கிறோங்க. இந்த விமானம் டேக் ஆஃப் ஆகி மேல வந்துருச்சுல, மேலதான் வந்துட்டோமே, இன்ஜின் ஆஃப் பண்ணிருமான்னு கேட்டார். விமானத்தினோட இன்ஜினை ஆஃப் பண்ணிட்டா என்ன ஆகும் அப்படின்னாரு. அகல பாலத்துல கீழே வந்துருவோமையா. அதே போலதான் சம்பாத்தியம், தொழில், முயற்சி, நிதி என்பதை மேல கொண்டு வந்துட்டா அதுக்கும் மேலையும் பறந்து கொண்டே இருக்க வேண்டும். அதுதான் தேடல். அதை நிறுத்தினால் நம் வாழ்க்கை அகல பாதாளத்தில் வந்துவிடும். எனவே இப்படி சொல்லி நிறைவு செய்கிறேன். வாரன் பஃபெட் என்கிற ஒரு அறிஞன் அழகா சொன்னான், ஒரு வருமானத்தை சார்ந்து இருக்காதீர்கள். எப்பவோ சொன்ன வார்த்தை, ஒரு வருமானத்தை சார்ந்து இருக்காதீர்கள், ஏதேனும் ஒரு முதலீடை செய்யுங்கள். ஒற்றை கால் பயணம் எப்பொழுதும் ஆபத்தானது. 2 சம்பாத்தியம் வேண்டும், அப்பொழுதுதான் உங்கள் வாழ்க்கை சிறக்கும் என்று சொன்னான். அதுபோல நீங்கள் ஒற்றை கையை தட்டி கொண்டிருந்தால் அரங்கத்தில் ஓசை எழாது. 2 கைகளையும் இணைந்து தட்டினால் மட்டும்தான் அரங்கம் அதிரும். எனவே வாழ்க்கையில் ஒரு சம்பாத்தியம் போராது, 2 சம்பாத்தியங்கள் வேண்டும்.
நாம் நிதியை நோக்கி நகர்வோம். அந்த நிம்மதி வேண்டாம் என்று சொல்லவில்லை. நிதியை தேடினால் நிம்மதி தானாகவே வந்துவிடும். கரூரில் பஸ்ஸுக்கு டிக்கெட் எடுத்துட்டீங்கன்னா அவன் சென்னையில் கொண்டு விட்டுருவாங்க. டிக்கெட் எடுக்காம இருந்தா அங்கேயே இறக்கி விட்டுருவான். பணத்தை சேர்ப்போம், நிம்மதி நம்ம தானாக வந்தடையும். வாய்ப்பளித்தமை நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி. எல்லாம் சொன்னாரியா. ராக்பெல்லர் எங்கே போயாரு? 30,000 அடியில் பறந்துக்கிட்டு இருக்கும்போது கேள்வி கேட்டிருக்கான் பாருங்க, பக்கத்தில் பையன் நல்லா சொல்லியிருக்காரு. இன்னும் என்னம்மா சேர்க்குறேன்னு கேட்டதுக்கு நிறுத்திடுமா இப்போ இன்ஜினு அப்படின்னா புத்திசாலித்தனமாக சொல்லியிருக்காரு பாருங்க. அவர் சேர்த்துக்கிட்டே இருக்கணும், பணத்தை தேடி ஓடிக்கிட்டே இருக்கணும். அதுக்கு வயதே கிடையாது. வாழ்க்கையில் முழுக்க முழுக்க பணம் 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 தான். அதுக்காக அவர் என்ன சொன்னார் பார்த்தீங்களா? பயணம் என்பதிலேயே அந்த யாவை எடுத்துட்டாமல் பணமாயிருந்தான், நாவை எடுத்துட்டோம்னா அது இல்லைன்னா பயமாயிருந்தான். கண்டுபிடிச்சிருக்காரு பாருங்களே. மனுஷங்க உட்காந்து யோசிக்கிறான் பாருங்க, எப்படியெல்லாம் நெருக்கடி இருக்க பார்த்தீங்களா? காசு இல்லைன்னா பயம்தானே நமக்கு. நல்லா சொல்லுங்க. எக்கு தப்பா உள்ளே போயிட்டோம்னு வச்சுக்கோங்க. இப்போல்லாம் இந்த கார்டு ஒன்று, உரசர கார்டு ஒன்று கையில் இருக்குது. இந்த உரசர கார்டு இல்லாத காலத்தில் ஹோட்டலுக்குள்ளே போய் சாப்பிட உட்காந்துட்டோம்னு வச்சுக்கோங்க. அதுக்கு எதுக்கு எம்பிட்டு பில்லு போடுறான்னு சொல்லி தெரியல. கேட்குறான் அவங்ககிட்ட, ஐயோ இது எவ்வளவு அப்படின்றான். அவன் நம்ம உக்கரையே பார்க்குறான். நீலாம் ஏன் தான் இங்கே சாப்பிட வந்த? எவ்வளவுன்னு கேட்டுட்டு சாப்பிட்றவனாக இருந்தால் நம்ம வீட்டு பொம்பளையில் கூட்டிகிட்டு போனால் அது என்ன செய்யுதுங்க? ரொம்ப முக்கியமாக, ஓ எவ்வளவுன்னு கேளியா, எவ்வளோன்னு கேளு, கண்டேத்தம் வாங்கி தொலையாத அப்படின்னு அது சொல்லுது. பணம் ரொம்ப தேவையா? அது இல்லைன்னா பயம் ஏன்றார். எல்லாம் கண்டுபிடிச்சிருக்காரு ஆள். இப்போத்தான் நமக்கு பண தேவை தெரியுது. வாஸ்தவம் தான். புஸ்தக கடைக்கிட்ட உள்ளே போன உடனே பார்த்தபடி ஒரு பார்வை பார்த்துட்டு இதை வாங்கலாமா அதை வாங்கலாமா அப்படின்னு நினைக்கிற போதே இதை வாங்கலாமா, இங்கே தட்டி பார்க்குறோம், அங்கே ஒன்றும் இல்லை. அப்புறம் எதை வாங்கிறது? பணம் வேணுமே அதுக்கும். நிம்மதி பார்ப்போம். ஏம்மா டாக்டர் வக்கீலம்மா வாங்க. நீங்கள் கொஞ்சம் இடையில நல்லா வரும்போது ஒரு கைதட்டு. ஐயா பாருங்க, ஐயா அவங்க எவ்வளோ பெரிய தொழிலாளி, முதலாளி, எப்படி பாருங்களேன், அவங்க பெரிய விஷயம் அது. மதிப்பிற்கும் போற்றுதலுக்கும் உரிய நடுவர் அவர்களே, இங்கு வீட்டிற்கும் சான்றோர்களே, ஆண்டோர்களே, முதற்கண் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நடுவர் அவர்களே, எனக்கு முன்னால பேசிய கருணாநிதி பணம் பணம் பணம்னு ஓடுறதுனால தான் டென்ஷனா கத்தி கத்தி பேசினார். டென்ஷனா கத்தி கத்தி பேசினார். போற போக்கில் எங்களை பார்த்து நீங்க பிளாங்க் செக் கொடுக்க முடியுமா? பணம் பணம் ஓடுறவங்க எண்ணமெல்லாம் இப்படித்தாங்க இருக்கும். எங்கிட்ட இருக்கிறதையும் வாங்கணும்னு பேராசைப்படும், பொறாமப்படும். போதுங்கிற மனசு அவருக்கு இருந்துச்சா? அவர் வாத்தியார், அவர் 1 லட்சம் தானே சம்பளம் வாங்குறாரு. போதுங்கிற மனசு வராதுங்க. பணத்தை தேடி தேடி ஓட ஓட இன்னும் சம்பாதிக்கணும், இன்னும் சம்பாதிக்கணும், இன்னும் சம்பாதிக்கணும். அதைத்தானங்க நாங்க வேண்டான்னு சொல்றோம். நிதி வேணுங்க, போதுமான மனசு, போதுங்கிற மனசு இருந்தா போதுங்கிறதா எங்க கட்சிங்க. அதை விட்டு எங்கிட்ட பிளாங்க் செக் கேட்காரு. போதும்ன்ற மனசே பொன் செய்யும் மருந்து. பணம் 10 செய்யும், கருணாநிதி 11 செய்வார். பணத்தை கொடுத்தா அது என்னம்மா 10ன்னா என்னம்மா கலவரம் பண்ணுமோ? சரி நடுவர் அவர்களே, பணம் பல தீமைகளுக்கு செய்யும் வழிவகுக்கும். இன்னொன்னு சொன்னார், கடன் கொடுத்தார் நெஞ்சம் போல கலங்கி நின்றான் இலங்கை வேந்தன். நடுவர் அவர்களே, இப்பெல்லாம் கடன் கொடுத்தா ரொம்ப கஷ்டமுங்க. வக்கீலு என்கிட்ட வந்து எனக்கே அல்வா கொடுக்காருவாங்க. கடன் கொடுத்துட்டு கடன் வாங்கினவன்ட்ட வாங்க முடியாம கோர்ட்டுக்கும் அங்கிட்டும் அலையிற அல்லாடல் படுற எத்தனை பேர் இருக்காங்க. இங்க வந்து கடன் கொடுத்தான் நெஞ்சம் போல கலங்கி நின்றான் இலங்கை வேந்தன். கடன் வாங்கறது இல்ல, கடன் கொடுத்தவன் தான் திண்டாட்டங்க.
இதுதான் நீங்க ரொம்ப சம்பாத்தியம் பண்ணாதீங்க, நிம்மதியா வீட்டுல கஞ்ச குடிச்சிட்டு படுத்துருங்கயா, போதுங்க. அதத்தான் நாங்க சொல்ல வந்திருக்கோம். நாங்க கஞ்ச கிஞ்சே நீங்க அல்வா வச்சு சாப்பிட நல்லா இருக்கா? ஏமா இதுல வேற எனக்கு அவர் அணித்தலைவரும் வந்து நிம்மதி முதல் எழுத்து எடுத்துக்கொள்ளுங்கள், கடைசி எழுத்து எடுத்துக்கொள்ளுங்கள் நிதி, கருணா நிதி. அவர் பேர்ல நிதி கடைசி 2 எழுத்து எடுத்துக்கொள்ளுங்கள். 2 எழுத்து மட்டும் எடுத்துக்கிடுவோம். ஒரு தராசுங்க. நிம்மதியா ஒரு பக்கமும் நிதிய ஒரு பக்கமும் வைப்போம். எந்த தராசு கீழே இறங்கும்? காசு நிறைய இருந்தா தாம இறங்கும். எது காசு நிறைய இருந்தா இறங்க? இன்னொன்னு சொல்றேனே, கருணா நிதி. அவர் பேர்ல நிதி இருக்கு. அவரை ஒரு அந்த நிதிங்கிற இத ஒரு இடத்துலயும் கருணா, கருணா என்றால் கருணை, அன்புள்ளம் கொண்டவர், அத ஒரு தட்டுல வைங்க. எது சார் வெயிட்டா இருக்கும்? அதுதாங்க நிம்மதி, அதுதான் நிம்மதி. அதுல அடுத்து அவர் அணி தலைவர், அவர் நல்ல எப்பயுமே நல்லா பேசுவார். கமலஹாசன் மாதிரி வந்து ஜிங் ஜாங்னு அழகா நின்றுட்டு அப்படி ஒரு லுக் விட்டு பேசிட்டு ரொம்ப அழகா கைதட்டலாம் வாங்கிட்டு போனாரு. அவர் நிம்மதியா இருக்காரமா, பேசாம அவெல்லாம் சொல்லாதீங்க. அதுல வேற லட்சியமுடைய லட்சியங்கள் தேவை. கரூரில் தானே கல்வி நிறுவனங்கள் அத்தனை இருக்கு. நடுவர்களே, மேடையிலே நான் உங்களுக்கு இப்ப சான்று கொடுக்குறேன். நீங்க ஒரு பிள்ளைக்கு வந்து அரசு உயர்நிலை பள்ளியில மேல்நிலை பள்ளியில் படித்த ஒரு மாணவிக்கு ஆங்கிலத்தில் முதல் மதிப்பெண் பெற்றதற்காக நீங்கள் பரிசு வழங்கினீர்கள். அது என்ன காசு கொடுத்தா? அரசு உயர்நிலை பள்ளியில் படித்த மாணவிங்க. நான் வழங்கலமா, நான் எடுத்து கொடுத்தேன், அவ்வளவுதான். உங்க பொற்களங்களால் வாங்குறதுங்கிறது எங்களுக்கெல்லாம் பெரிய சந்தோஷம் இல்லையா? என்ன இவர் வந்து பேசிக்கிட்டு இருக்காரு. அதுல வேற இன்னொன்னு சொன்னாரு, எழுத்தாளர்களுக்கு வருமானம் எழுத்துத்தானே. உண்மை, யார் இல்லைன்னா அது நமக்கு செலவு அல்லவா? இங்க புத்தக கண்காட்சிக்கே வந்து ஒன்னும் வாங்காம போங்கன்னு சொல்லிட்டு போய்கிட்டு இருக்காருங்க அவரு. என்னங்க சொல்றீங்க? அதாவது நடுவர்களே, புத்தகம் நல்ல நூல்களை வாசிக்க வாசிக்க நிம்மதிகள் கிடைக்கும், உன் சிந்தனைகள் பெருகும். அதனாலதான் நூல்களை வாங்குங்க, நூல்களை வாசியுங்கள். அது உணர்வோடு கலந்து உங்கள் சிந்தனைகளை தெளிவுபடுத்தும். சில புத்தகங்களை வாசிப்போம், சில புத்தகங்களை சுவைப்போம். உடலுக்கு எப்படி உடற்பயிற்சி தேவையோ அதுபோல மனசுக்கு பயிற்சி கொடுப்பது வாசிப்பு என்ற புத்தகம் தானே. அதான் மகாத்மா காந்தியிடம் போய் கேக்குறாங்க, உங்ககிட்ட 1 கோடி கொடுத்தா என்ன செய்வீங்க? ராஜ்குமார்னா நான் பேங்க்ல பிக்ஸட் போடுவேன், வட்டிக்கு விடுவேன், பிளாங்க் செக் வாங்குவேன் பாரு. ஆனா மகாத்மா காந்தி அப்படி சொல்லவில்லை. 1 கோடி ரூபாய் எனக்கு கிடைத்தால் நான் நல்ல நூலகம் அமைப்பேன் என்று சொன்னாரே. ஏன் தெரியுமா? வருங்கால சந்ததிகள் நூலை வாசியுங்கள், அதன் மூலம் உங்கள் சிந்தையை தெளிவுபடுத்துங்கள், நிம்மதி கிடைக்கும் என்று சொன்னார். இதுதான் உண்மை. படிக்கணும்னு சொல்றாரு, வாசிங்க. ஏன் பகத்சிங்கை எடுத்துக்கொள்ளுங்கள். தேச விடுதலைக்காக உயிர் நீத்த பகத்சிங் தூக்கிலிடப்படுவதற்கு முன்பு கூட நூலை வாசித்துக் கொண்டு இருந்தார் என்றால் அவருக்கு கிடைத்தது நிம்மதி. அவர் என்ன யார் நிதி கொண்டாயான்னு கேட்டுக்கிட்டு இருந்தாரு? ஏன் பேரறிஞர் அண்ணாவை எடுத்துக்கொள்ளுங்கள். அவருக்கு ஆபரேஷன் தியேட்டருக்கு போனுங்க, அப்பயும் ஒரு நூலை தாங்க வாசிச்சுக்கிட்டு இருந்தாரு. வேற எந்த சிந்தனையும் அவருக்கு இல்லை. புத்தக திருவிழாவில் வந்து பணம் பேசி அறுவை சிகிச்சையை ஒரு நாள் ஒத்தி வைக்கலாமா? இந்த புத்தகத்தை நான் படிச்சு முடிச்சுக்கிறேன்னு சொன்னாரு. பாத்தீங்களா? அந்த இடத்துல அவர் பயப்படல, அவர் மத்த பணத்தை பத்தி யோசிக்கலங்க. அந்த நூலை வாசிக்கணும், அதுதாங்க சிந்தனை, அதுதான் நிம்மதி தருவது. அதத்தான் நிம்மதி தருவது. நல்ல கவிதைகளை வாசியுங்கள். அழகான பொருட்கள் எல்லாம் உன்னை நினைவுபடுத்துகின்றன, உன்னை நினைவுபடுத்துகின்ற எல்லாமே அழகாகத்தான் இருக்கின்றன என்றான் ஒரு கவிஞன். உங்களை நினைவுபடுத்திக்கிட்டே இருக்கக்கூடியது, புத்துணர்ச்சி வைத்துக் கொண்டே இருக்கக்கூடியது புத்தகங்கள், வாசிப்பு தான். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. புத்தகங்களை தேடி ஓடுங்கள். நிம்மதி வேணும்னா புத்தகம் தான். இதுல வேற அடுத்து அவர் சொன்னாரு, வரப்புயர நீர் உயரும், நீர் உயர நெல் உயரும். அவ்வை பாட்டி, அவ்வை பிராட்டியார், நான் அவ்வை பாட்டின்னு தான் சொல்லுவேன். சொன்னாங்க, எனக்கும் தெரியும். நாங்க சின்ன பிள்ளைல மங்கு படிச்சிருக்கோம். ஏமா அவ கூழுக்கும் பாடுவா, காசுக்கும் பாடுவா, தெருவா தெரிஞ்ச ஆளு. ஏங்க, முதல்ல நீங்க இயற்கையை பார்த்து ரசிக்க கற்றுக்கொள்ளுங்கள், நிம்மதி கிடைக்கும்.
இன்னைக்கு காலையிலங்க நான் எந்திரிச்சு எங்க ரூம்ல இருந்து ஜன்னலை விரிச்சு நான் பார்க்கும்போது அப்படியே கிழக்கிருந்து சூரியன் அழகா வந்துகிட்டு இருக்கிறாரு. ஒரு பெரிய மரம், அது சிகப்பு நிறங்களால் பூத்து குலுக்குகின்ற ஒரு மரம். அதுல 2 ஜோடி புறாக்கள் உட்கார்ந்து அப்படியே அழகா வச்சு பேசிக்கிட்டு இருந்துச்சு பாருங்க. அதுல கிடைச்ச நிம்மதி எதுலையுமே கிடைக்கலங்க, சந்தோஷமா இருந்துச்சுங்க. உங்க வீட்டுக்காரர் நினைச்சதே இல்ல, அவர் தான் வீட்டுல நிம்மதியா இருக்காருல்ல. ஏன்னா எனக்கும் அவருக்கு நல்ல புரிதல் இருக்கு. அந்த ஜோடி புறாக்கள் நீங்க நடுவர்களே, அவர் என் மனசு இங்க இருக்குன்னா அவர் மனசு அங்க இருக்கு. எங்க 2 பேத்துக்குள்ள இருக்கக்கூடிய புரிதல் தான் நிம்மதியை கொடுக்குமே ஒழிய எங்களிடம் இருக்கக்கூடிய கோடிகள் நிம்மதியை கொடுக்காது. பொய் சொல்லாதீங்கம்மா. எனக்கு தெரியுது, நீங்க சொல்ற காட்சியை பார்த்தாலே அது இன்னைக்கு காலையில் வெளியூர்ல இருக்காங்க, வெளியூருக்கு வந்துட்டாங்க, அங்க இருந்துகிட்டு இந்த காட்சியை பார்த்துருவாங்கன்னா புறாவை பார்த்தவுடன் என் கணவரின் நினைப்பு தான். அதுதாங்க ரசிப்பு, அதுதாங்க நிம்மதி. திருமூலர் அழகாக சொல்லுவார் ஐயா, ஒரே ஒரு நிகழ்ச்சி. திருமூலர் அழகாக சொல்லுவார், யாவருக்குமாம் இறைவனுக்கு ஒரு பச்சிலை, யாவருக்குமாம் உண்ணும் போது ஒரு பிடி அரிசி, யாவருக்குமாம் பசியிருக்கு ஒரு கைப்பிடி புல், யாவருக்குமாம் பிறருக்கு ஒரு இன்னுரை போதுமே என்று சொன்னானே திருமூரர். ஏன் நீ மத்தவங்கிட்ட அன்பா ஆறுதலா அவருடைய கையை பற்றி ஒரு பேசுங்கள், அது போதும் நிம்மதியை கொடுக்கும். அந்த நிம்மதி எங்க கிடைக்கும் தெரியுமா? நல்ல நண்பர்களிடம் கிடைக்கும், நல்ல நட்பிடம் கிடைக்கும். நீங்க மனசு விட்டு யார்கிட்ட பேசுவீங்க? பணம் 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 ஓடிக்கிட்டு இருக்க டாடா பிர்லாட்டியா போய் பேசுவீங்க? இல்லங்க, உங்க பக்கத்து வீட்டுல இருக்க உங்களுடைய பாலிய சிநேகிதர் அல்லது போன்ல உங்களுடைய தோழியரிடம் பேசுவீங்க. ஏமா இன்னைக்கு இது நடந்துச்சு அப்படின்னு சொல்லும் போது கிடைக்கக்கூடிய நிம்மதி இருக்கிறதே அது வேற லெவல். அவங்கிட்ட போனாவே 50 ரூபா கடன் கேட்கிறாமா. நடுவர்களே, நட்புக்குள் அதாவது பணம் பேசாது, மனம் மட்டும்தான் பேசும். அதுதான் நிம்மதியை கொடுக்கும், அதுதான் நிம்மதியை கொடுக்கும். நடுவர்களே, உறவுகளிடம் நீங்கள் நிம்மதியை தேடி போங்கள். உறவுகளிடம் ஒரு வயசான ஒரு தாத்தா இருக்காரு, வீட்டுல அவர் கரடு முரடான ஆளு, பணம் சம்பாத்தியம் பண்ணவர் தான். ஆனா அவர் கட்டுல படுத்திருக்காரு. அவருடைய பேத்தி தத்தி தத்தி 1 வயசு புள்ள போய் அவர் மேல ஏறி தத்தா தத்தா தத்தான்னு சொல்லிட்டு அவர் மேல ஏறி உட்கார்ந்துகிட்டு அவர் நெஞ்சில ஏறி மிதிக்கும் போது, அவருடைய மீசைய பிடிச்சி ஆட்டும் போது, அவரு என்ன பெத்த ஆத்தா அப்படின்னு சொல்லி அவ காலை எடுத்து மூஞ்சில வச்சு ஒரு முத்தம் கொடுப்பாரு. அதுல கிடைக்கக்கூடிய நிம்மதி உங்க நிதியில கிடைக்குமாங்க? கையா அடுத்த வருஷம் பேத்தியா எங்க வீட்டு கிழமை சொல்றேன், உங்க அப்பன் கொண்டது மாதிரி நீ வேற போட்டு குதிக்க. நடுவர்களே, நீ வியாபாரத்திற்காக அங்கங்க சென்று கொண்டு ஹோட்டல்ல 5 ஸ்டார் ஹோட்டல்ல சாப்பிட்டு வருவாங்க. வீட்டுக்கு வரும்போது மனைவிக்கு ஒரு கால் பண்ணுவாங்க, ஏமா ஐஸ் பிரியாணி ரெடி பண்ணி வை. ஐஸ் பிரியாணி என்னன்னு தெரியுமா? பழைய சோறுங்க. அந்த பழைய சோத்தை அத சொல்லிட்டே வர்றாரு. உடனே என் வீட்டுக்காருக்கு பழைய சோறு மட்டும் பிடிக்காது, இளம் தயிரும் அதோடு சேர்த்து, அதாவது மிளகாயும் ஒரு மிளகாயும் வெங்காயமும் நல்லெண்ணெயில சேர்த்து வதக்கி கருவாட்டையும் சேர்த்து வதக்கி கிண்ணத்துல வச்சு கொடுத்தா அவர் அருமையா சாப்பிடுவாரே அப்படின்னு ரெடி பண்ணி வீட்டுல வச்சிருப்பாங்க பாருங்க. அந்த அம்மா வந்த உடனே கொடுத்த உடனே ஐஸ் பிரியாணியும் அமிர்தமாக தின்று விட்டு நிம்மதியா அப்பாடா அப்படின்னு உட்காருவாரே. கோடி கோடியாக நீங்க சம்பாதித்தாலும் வீட்டில் கிடைக்கக்கூடிய ஐஸ் பிரியாணிக்கு தான் நிம்மதி கிடைக்கும் என்பதுதான் எங்களுடைய வாதம். ஒரே ஒரு செய்தி நடுவர்களே, ஒரே ஒரு செய்தி. பெருந்தலைவர் காமராஜரை எடுத்துக் கொள்ளுங்கள், ஏபிஜே அப்துல் கலாமை எடுத்துக் கொள்ளுங்கள், நோபல் பரிசு பெற்ற அன்னை தெரசாவை எடுத்துக் கொள்ளுங்கள். இன்றும் நாம் அவர்களை நினைத்துக் கொண்டிருக்கின்றோம். இவர்கள் மூவரை போல நிதி நிதி என்று சேர்த்து பணம் பணமாவா சேர்த்து வைத்திருந்தார்கள். அவர்களை மட்டும் நாம் ஏன் இன்றும் பேசிக் கொண்டு இருக்கிறோம்? அவர்கள்ட்ட இருந்தது மற்றவர்களுக்கு உதவி செய்வது மட்டும்தான். அதான் பாரதி சொன்னான், அன்பு செய்தல் தொழிலுங்கு கண்டீர் என்று சொன்னார். அந்த அன்பை நீங்கள் விதையுங்கள், அதுதான் உங்களுக்கு நிம்மதியை கொடுக்கும் என்று சொல்லி வாய்ப்பளித்த அனைத்து நல் உள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஒரு ஆர்வத்தில் ரொம்ப அதிகமாக சொல்கிறாங்க, நல்ல கருவாட்டை காரத்தோடு போடுங்கன்னு. அந்த வீட்டு கிளம்பி சொல்கிறான், கருவாடாக போட்டு நீ கொல்ல பார்க்குறான். சரி, ஏதோ ஒரு சாப்பாடு, அது ஐஸ் பிரியாணியோட, அதுதான் வாழ்க்கையில் நிம்மதின்றாங்க. நிம்மதினா என்ன?
ஐஸ் பிரியாணி சாப்பிட்றது, காரக்குழம்பு சாப்பிட்றது, நம்ம கண்ணீர் வடியாமல் சாப்பிட்றது, ஆனந்தம். அருமையாக முடிச்சுட்டாங்க. வக்கீல்ல அதனால் ரொம்ப ஆர்வமாக அடித்து நிம்மதி.